Keep the spine straight. Head, neck in a straight line. Close your eyes. தியானத்திற்கு உண்டான நிலையை சரி செய்து கொள்ளவும். மூச்சுக்காற்றை கவனித்து பிராணனை ஒழுங்குபடுத்திக் கொண்ட பிறகு எண்ண ஓட்டங்களை கவனிப்பதின் மூலம் மனதை ஓரளவு அமைதிப்படுத்திக் கொண்டு புத்தியிடம் எந்த திட்டங்களை தீர்மானங்களையும் நிறைவேற்ற வேண்டாம் என்று கூறும் பொழுது புத்தியையும் அமைதியாகும் அந்த நிலையும் உறுதி செய்து கொண்டதற்கு பிறகு மீண்டும் மனதை கவனிக்கவும். மனம் சஞ்சலமில்லாமல் தியானத்தில் ஈடுபட வேண்டுமென்றால் சில பாவனைகள் ஆட்டிடியூட மனதிற்கு கொடுத்து முதலில் பழக்க வேண்டும். அதில் முதல் பாவனை ஆட்டிடியூட் அக்செப்டன்ஸ். என் உடல் அமைப்பை, என்னுடைய புத்தி சக்தி, மனோநிலை, என்னுடைய குணங்கள், என்னுடைய செயல்பாடுகளை நான் எப்படி ஏற்றுக்கொண்டு வாழ பழகி விட்டேனோ, என்னுடைய நோய்கள், அதேபோல் மற்றவர்களுடைய உடல், பேச்சு, எண்ண ஓட்டங்கள், நோய், சூழ்நிலை, அது விரும்பாததாகவும் இருக்கலாம், நமக்கு விருப்பப்பட்டதாகவும் இருக்கலாம். இந்த இரண்டையும் தாண்டி எதுவாக இருந்தாலும் என்னை நான் எப்படி ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக் கொண்டேனோ, அதேபோல் எந்த நிபந்தனையும் இன்றி மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். இது மற்றவர்களுக்காக அல்ல. நான் தியானத்தில் ஈடுபட வேண்டுமென்றால் இவ்வாறு ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் தியானமே செய்ய முடியும். இது முதல் பாவனா, முக்கியமான பாவனா ஃபார் மெடிடேஷன். அடுத்தது அசங்கத்துவம். நாம் தியானத்தில் அமர்ந்திருக்கும் இந்த ஒரு 10 நிமிடங்கள் நான் தந்தையாகவும் இல்லை, யாருக்கும் தாயாகவும் இல்லை, மகளாகவும் இல்லை, மகனாகவும் இல்லை,
பேத்தியாகவும் இல்லை, பேரனாகவும் இல்லை. நான் எஜமானனாகவும் இல்லை, வேலைக்காரனாகவும் இல்லை. நான் தியான காலத்தில் யாருடனும் சம்பந்தப்பட்டவள் அல்ல. எனக்கும் யாருக்கும் எந்தவித சம்பந்தமும் இந்த 10 நிமிடங்கள் இல்லாமல் நான் இருக்கிறேன். என்ற பாவனை அசங்கத்துவம். இப்பொழுது நான் ஒரு சாதகன், சாத்தியம் இறைவன். இதைத் தவிர வேற ஒரு உறவு இந்த உலகத்தில் யாரிடமும் எனக்கு இந்த தியான காலத்தில் இல்லை. அசங்கக அகம். அசங்கக அகம். இதை உணர்ந்து கூறிக்கொண்டு அமர்ந்திருக்க வேண்டும். நம் மனதின் அதிகப்படியான சஞ்சலங்களுக்கு காரணம் நாம் வைக்கும் சம்பந்தம்தான். மற்ற உறவுகளுடன் நாம வைக்கிற சம்பந்தம்தான் மனதினுடைய விக்ஷேபங்களுக்கு, சஞ்சலத்திற்கு காரணம். அப்படிப்பட்ட மனதை தியானத்தில் பழக்குவது என்பது கடினம். ஆகவே ஒரு 10 நிமிடங்களுக்கு நான் அசங்கக அகம் என்பதை உணர்ந்து கூறிக்கொண்டு 2 நிமிடங்கள் அமர வேண்டும். அசங்கக அகம். அசங்கக அகம். முதல் பாவனை, என்னை ஏற்றுக்கொண்டதைப் போல் நான் உலக மக்களையும் ஏற்றிக்கொள்கிறேன். அதற்கு பழகிக் கொள்கிறேன். அடுத்தது, இந்த தியான காலம் முடியும் வரை நான் யாருடன் தொடர்புடையவள் அல்ல. ஓம். சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். இத்துடன் இந்த தியான பயிற்சி நிறைவு செய்து கொள்ளலாம். கைகளை உரசி கண்களில் வைத்து
கரதர்ஷனம்.